السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. சஃபா மலை மீது இஸ்லாமிய அழைப்பு. நபித்துவம் கிடைக்கப்பெற்று 3 ஆண்டுகள் வரை மறைமுகமாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை அன்னலார் மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு பகிரங்கப்படுத்துக என்ற அல்லாஹ்வின் ஆணைக்கிணங்க சஃபா என்ற மலையின் மீது நின்று கொண்டு மக்காவின் அனைத்து வம்சத்தார்களுக்கும் அன்னலார் குரல் கொடுத்தார்கள். எல்லோரும் திரண்டு வந்து மலை அருகே ஒன்று கூடினர். அவரிடம் அன்னலார், மக்களே, நான் உங்களிடம் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது, வெகு விரைவில் அது உங்களை தாக்கப் போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், ஆம், தாங்கள் உண்மையாளர், நேர்மையாளர் என ஒரே குரலில் கூறினார். பிறகு அன்னலார், மக்களே, ஒரே இறைவனை நம்புங்கள், சிலை வழிபாட்டை விட்டுவிடுங்கள், கடுமையான வேதனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்துள்ளேன் என்றார்கள். இதை கேட்டதும் அனைவருமே கோபமடைந்தார்கள். அன்னலாரின் சிறிய தந்தை அபூ லஹப் என்பவன் அன்னலாரை கடுமையான வார்த்தைகளால் ஏசிவிட்டான். இதற்கு பதிலடியாக அல்லாஹ் தஆலா அபூ லஹப் மற்றும் அவன் மனைவி உம்மு ஜமீல் ஆகியோரின் மீது ஏற்படவிருக்கும் அழிவை பற்றி லஹப் என்ற அத்தியாயத்தை இறக்கினான். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். உயிரினங்களின் உணவு. அல்லாஹ் தஆலா எண்ணற்ற உயிரினங்களை படைத்துள்ளான். ஊர்வன, நடப்பன, மிதப்பன, பறப்பன ஆகியவற்றில் சில தரையிலும் சில தண்ணீரிலும் ஆகாயத்திலும் வானத்திலும் பூமிகளுக்குள்ளும் வசிக்கின்றன. இவற்றில் எதுவுமே உணவை சேமித்து வைப்பதில்லை. மாறாக காலையில் வெறும் வயிற்றுடன் கிளம்பி சென்று மாலையில் திரும்பும்போது வயிறு புடைக்க ஆகாரத்தை தின்று வருகின்றன. சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வளவு உயிரினங்களுக்கும் தங்கள் உணவை சுமந்து செல்வதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்தான் உணவளிக்கின்றான் என்பதை அல்லாஹ் சூரா அல் அன்கபூத்திலே விளக்குகின்றான். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. நோன்பின் பரிகாரம். அன்னலாரிடம் ஒருவர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் மோசம் போய்விட்டேன் என கூறினார். என்ன நடந்தது என அன்னலார் வினவ, நான் நோன்பு வைத்த நிலையில் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொண்டு விட்டேன் என்றார். அதற்கு கஃபாரா, பரிகாரம் நிறைவேற்றுமாறு அன்னலார் உத்தரவிட்டார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. இஅ்திகாஃப். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஏழை உறவினர்களுக்கு தர்மம் செய்தல். அன்னலார் கூறினார்கள், ஒருவருக்கு தர்மம் செய்தால் தர்மத்திற்கான நன்மை மட்டுமே கிடைக்கும். ஆனால் ஏழை உறவினருக்கு தர்மம் செய்தால் 2 வகை நன்மை உண்டு. ஒன்று தர்மத்திற்கான நன்மை, 2 சமரசத்திற்கான நன்மை. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தங்கம் வெள்ளி ஜகாத் கொடுக்காமல் இருப்பதனுடைய பாதிப்பு. அன்னலார் கூறினார்கள், தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் உரிமையாளர் அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளன்று அவற்றை கம்பிகளாக ஆக்கி நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சி அந்த மனிதரின் நெற்றி, விலா, இடுப்பு ஆகிய பகுதிகளில் சூடு போடப்படும். சூடும்போது செயல் எல்லா மனிதர்களுக்கான விசாரணையும் முடியும் வரை நடைபெற்று கொண்டே இருக்கும் அந்த சூடு போடுதல். அதன் பிறகு அவருக்கு சொர்க்கமோ நரகமோ தீர்ப்பளிக்கப்படும். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. சிறந்த செல்வம் எது? தினசரி சூரியன் உதயமாகும் போது அதனின் இரு பக்கமும் 2 வானவர்கள் அறிவிப்பதாவது, மக்களே, அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் அதிக செல்வத்தை விட போதுமான அளவு குறைவான செல்வமே சிறந்ததாகும் என அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களே, அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் அதிக செல்வத்தை விட போதுமான அளவு குறைவான செல்வமே சிறந்ததாகும் என அறிவிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகவாசிகளின் ஆவல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இந்த பாவிகள் வானவர்களை காணும் நாளில் அக்குற்றவாளிகளுக்கு நற்செய்தி எதுவும் அன்றைய தினம் இருக்காது. வானவர்களின் அதிபயங்கரமான தோற்றத்தை கண்டு இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் தடுப்பு ஏதும் வந்துவிடக் கூடாதா என அந்த பாவிகள் கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் சூரா ஃபுர்கானிலே கூறுகின்றான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பேரிக்காயின் பலன்கள். தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் சென்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் ஒரு பேரிக்காய் இருந்தது. என்னிடம் நபி அவர்கள், தல்ஹா, இதை வாங்கிக்கொள், இது மனதுக்கு அமைதி தருகிறது என கூறினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம்
மதுவை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணவும் அல்லாஹ்வின் நினைவிலிருந்து தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடுவதுமே ஆகும். எனவே அவற்றிலிருந்து நீங்கள் விலகி கொள்வீராக என அல்லாஹ் சூரா அல் மாஇதாவிலே கூறுகிறான். வல்ல அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ் கூறினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நப்சாஸ்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை தினசரி காலை மாலை சந்தித்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن شاء الله நாளையிலிருந்து ஹஜ்ஜு சம்மந்தப்பட்ட பாடங்களை நான் நாளைக்கு காலைல படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு துல்ஹஜ் முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ்.